இருக்கிற கருத்து, உலகத்தை பற்றி வைத்திருக்கிற கருத்து, இவையெல்லாம் தாண்டி இறைவனை பற்றி வைத்திருக்கிற கருத்து, இவைகள் அத்துணையிலும் தெளிவு வந்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த 3 பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர முடியும். அப்படிங்கிறதுனால இவைகளுக்கான தெளிவை அளிக்கின்ற வேலையைத்தான் நான் செய்யறேனே தவிர குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன்ல எனக்கே நம்பிக்கை இல்லை, குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன்ஸை நானும் கொடுப்பதில்லை. சரி, சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன். அப்பழுக்கற்ற புதிய சமுதாயத்தையும் எதிர்கால இளைஞர்களையும் உருவாக்கணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோடு உங்களோட ஆன்மீக பணி இருக்கிறதா சொல்றீங்க. டோன்ட் யூ திங்க் நீங்கள் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கணும், சர்ச்சைகளில் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு, தற்காப்பு உணர்வு உங்களுக்கு வேண்டாம்? ஒண்ணுங்கய்யா, நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு. யார் வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் சர்ச்சையை கிளப்பலாம். இதுதான் நம்முடைய நாட்டோட ஸ்பெஷாலிட்டி. யார் வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் சர்ச்சையை கிளப்புகின்ற சுதந்திரம் இருக்கும் பொழுது சர்ச்சையே கிளப்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது சாத்தியம் இல்லாது. அதாவது நானும் ஏதாவது ஒரு மடத்தோட ஒரு அறைக்குள்ள புகுந்து என்னை பூட்டிக்கிட்டு வெறுமனே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு பொதுமக்களை பார்க்காமல் பொது பணிக்காக பொது சேவைக்காக வெளியிலே வராமல் இருந்திருந்தால் நீங்க சொல்ற மாதிரி சாத்தியம். ஆனா பொது சேவைக்குன்னு வந்தாலே மக்கள் மலரையும் எறிவார்கள், கல்லையும் எறிவார்கள். இரண்டிற்கும் தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையில் இறங்க முடியும். பிரபலம்னா ப்ராப்ளம். ஆமா, பிரபலம்னா ப்ராப்ளம். மலர் வருதுனாலே கல்லும் வரத்தான் செய்யும். இரண்டிற்கும் தயாராகத்தான் தீர முடியும். சரி சார் சுவாமி, உங்களை சுற்றி சர்ச்சை, இந்த சர்ச்சையோடு சர்ச்சையாக இன்னொரு சர்ச்சையை தேடி போகுது. என்னன்னு சொல்றேன், என் மீது சேற்றை வாரி இறைத்து விட்டார்கள், நான் என்னை சுத்தப்படுத்திக் கொள்வேன், அதற்கு பிறகு மதுரை ஆதீனம் உங்களுக்கு அளித்த இந்த சன்னிதான பட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையாக நீங்கள் இருந்திருந்தால் உங்களுடைய புகழ் மென்மேலும் ஓங்கி இருக்காதா? 2 விஷயங்கள். இது புகழுக்காக நான் எடுத்த முடிவல்ல. முதல்ல மதுரை ஆதீனம் அவர்கள் என்னை அடுத்த சன்னிதானம் வர சொல்லும் பொழுது நான் வேண்டாம்னு தான் முதல்ல சொன்னேன். வேண்டாம் சுவாமிஜி, என்னை சுற்றி ஏற்கனவே செத்தவாரி இறைச்சிட்டாங்க, அதை கிளீன் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கு, வேண்டாம், நீங்கள் நான் மதுரை ஆதீனம் வந்தேன்னா உங்களுக்கும் சேர்த்து பிரச்சனை அப்படின்னு வேண்டாம்னு மறுத்தேன். அதுக்கப்புறம் சன்னிதானம் தான் இல்லை, நீங்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பயந்து வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கணும், அதுவா தைரியம், அதுவா ஆன்மீகம். இப்போ நான் ஒருவேளை இந்த பொறுப்பு எடுக்காமல் ஒதுங்கி இருந்தேன்னா நீங்களே என்ன கேள்வி கேட்டிருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு அவதூறு சொல்லிட்டாங்கன்றதுக்காக மதுரை ஆதீன்ற பெரிய பொறுப்பை எடுக்காம வாழ்க்கை விட்டு ஒதுங்கி இருக்கீங்களே, இதுவா ஆன்மீக பலம், இதுவா தைரியம்னு கேள்வியை மாத்தி கேட்டிருப்பீங்க. அதனால ஒரு கேள்வி வருகிறது போகிறது அப்படிங்கிறதுக்காக நாம் எடுக்கின்ற முடிவுகளை மாற்ற முடியாது. நான் தெளிவா பார்த்தேன், இந்த மொத்த சூழ்நிலையிலும் என் மீது சேறு வாரி இறைக்கப்பட்டதை தவிர அவதூறு செய்ய முயற்சிக்கப்பட்டதை தவிர வேற ஒன்றும் நடக்கலை. அதனால நான் தெளிவா என்ன நினைச்சேன், யாரோ ஒருவர் அவதூறு செய்கிறார் என்பதற்காக இவ்வளவு பெரிய ஆன்மீக பணிக்கான சாத்தியக்கூறை ஏன் ஒதுக்கி தள்ள வேண்டும்? முதல்ல நான் வந்து ஒதுக்கினதுக்கு காரணம் வந்து அவதூறு சொல்வார்களே அப்படின்றது கூட இல்லை. அவர் சன்னிதானம் அவர்கள் 292வது சன்னிதானம் என்னுடைய சன்னிதானம் அவர்களுக்கு பிரச்சனை வருமே, அவர்களுக்கு அவதூறு வருமே அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டாம்னு சொன்னேன். சன்னிதானத்துக்கும் எனக்கும் 8 ஆண்டுகள் பழக்கம் இல்லை. 8 ஆண்டுகள் பழக்கம். அவர்களுக்கு ஒரு அவதூறு வருமே அப்படிங்கிற காரணத்தால் தான் சன்னிதானம் உங்களையும் சேர்த்து அவதூறு பண்ணுவாங்க, வேண்டாம் அப்படின்னு மறுத்தேன். மற்றபடி யாரோ மற்றவர்கள் அவதூறு செய்வார்களே அப்படின்றதுக்காக மறுக்கலை. பிறகு சன்னிதானம் அவர்கள் ரொம்பவும் இல்லை, நீங்கள் வரணும், நீங்கள் இந்த பொறுப்பெடுக்கணும், உங்களால் இதை பெருசாக செய்ய முடியும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சாங்க, ரொம்பவும் சொன்னாங்க. எனக்கும் என்ன தோணுச்சு, இது ஒரு நானே உருவாக்கிய தியான பீடம், ஒரு விதமான பங்களிப்பு, ஏற்கனவே பாரம்பரியமாக இருக்கின்ற மடத்துக்கு உயிர்ப்பித்து அதை ஒரு மாடல் ஆதீனம், ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆதீனம் நடத்தி ஆன்மீக சமூக பணிகளை நடத்தி காட்டினோமானால் என்னுடைய சன்னிதானவர்கள் அவர்களே பல்வேறு விதமான பங்களிப்பை செய்து அவர்களே அளவுக்கு மீறி உழைத்து ஆன்மீக சமூக பணிகளை செய்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்து மகுடம் வைத்தார் போல
நாமும் ஒரு பங்களிப்பை செய்தோமானால் ஒரு பாரம்பரியமான மடத்தை ஒரு மாடலா எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற ட்ரெண்ட் செட் பண்ணதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். சங்கம் வளர்த்த மாநகர் மதுரை. தீந்தமிழ் இறைவர் தீந்தமிழால் இறைவனை பாடிய ஞானசம்பந்தர் உருவாக்கிய ஆதீனத்தின் மடாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். தமிழுக்கு என்ன பண்ணுது? தினந்தோறும் மாலை தமிழிலே ஞானசம்பந்தருடைய வரலாற்றை மதுரை மாநகரத்தின் ஆன்மீகத்தை பற்றியும் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். இதுக்கு அடுத்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மிகப்பெரிய மதுரை ஆதீனம் தமிழ் பதிப்பகத்தை உருவாக்குவதற்கான வேலைகளை துவங்கிவிட்டோம். ஞானசம்பந்தருடைய எல்லா தேவார பதிகங்களுக்கும் எளிமையான தமிழிலே உரை எழுதி வெறும் 5 ரூபாய் 10 ரூபாய் விலைக்கு, மிக குறைந்த விலைக்கு, சப்சிடி ரேட்ல புத்தகமாக பப்ளிஷ் பண்றதுக்கான வேலைகளை துவங்கிவிட்டோம். அடுத்த ஒரு 6 மாதங்களுக்குள் 8 நூல்கள் வெளிவந்துவிடும். அந்த தமிழ் சைவ சித்தாந்த சத்தியங்களை, உண்மைகளை பரப்புவதற்காக ஒரு கல்லூரியும் நிறுவுவதற்கான வேலைகளை துவங்கிவிட்டோம். கட்டிடங்கள் கட்டுவதற்கான வேலைகள் துவங்கிவிட்டன. தமிழ் பப்ளிகேஷன் ஒன்று உருவாக்குறோம். வெகு விரைவிலே தேவார பாடசாலை ஒன்று துவங்குகிறோம். இளைஞர்கள், மாணவர்கள், ஈவன் பொதுமக்கள் எல்லாருக்குமே கூட இலவசமாக காலையும் மாலை தேவாரம் ஓதுவதற்கும் அதன் விளக்கத்தை புரிந்து கொள்வதற்குமான பாடசாலை ஒன்று துவங்குகின்றோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு விதமான தேவாரத்தை பரப்புகின்ற செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சாமி, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் ஆதீனத்துக்குள் வரும் பொழுது, காலை நேரத்தில் உள்ள நுழையும் பொழுது என் காதலை விழுந்த ஒலி சமஸ்கிருத பாடல்களும் சமஸ்கிருத பந்தங்களும். தமிழ் வளர்த்த ஆதீன மடத்தில் சமஸ்கிருத பாடல்கள். காலையில் அந்த 1 மணி நேரம் பூஜை செய்யும் பொழுது சமஸ்கிருத மந்திரங்களை உபயோகிப்பது பாரம்பரியமாக இருப்பதனால் அதை என்னால் மாற்ற இயலாது. ஆனால் அந்த 1 மணி நேரம் தவிர மற்ற 23 மணி நேரம் தேவாரமும் திருவாசகமும் தான் இங்கு ஒலிக்கின்றது. பெருமையாக சொல்வதற்காக விரும்பவில்லை, அதற்காக சொல்ல வரல. இந்தியாவிற்கு இந்து குருமார்களின் மூலமாக மிகப்பெரிய புகழ் இருக்கின்றது. இந்தியாவுக்குள்ள வர ஃபாரின் டூரிசத்துல 80% மேல் இந்திய குருமார்களை தேடி பார்க்க வருகின்ற டூரிஸ்டுங்க தான். ஸ்தலங்களை பார்க்க வருகின்ற, சுற்றுலா தலங்களை பார்க்க வருகின்ற 20% தாங்க. 80% மேலானவர்கள் குருமார்களை பார்க்க வருகிறவர்கள் தான். ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னா, என் மேல இந்த சர்ச்சைகள் வர்றதுக்கு முன்னாடி 2010 வரைக்கும் 60 நாடுகளில் மட்டும்தான் எங்களுடைய சென்டர்ஸ் நடந்துட்டு இருந்தது. இப்போ 151 நாடுகளில் எங்க சென்டர்ஸ் நடக்குது. ஒரு புறம் இந்த இறை தேடுதலுக்காக வாட் யூ கால் ரிலீஜியஸ் டூரிசம், அதுக்காக குருமார்களை தேடி வராங்க. ஆனால் டூரிசம் வளர்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பாசிட்டிவ் வாதம். இதற்கு இன்னொரு பக்கம், இந்த டூரிசம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதை கவர்ச்சிகரமான பேக்கேஜில் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு பொருள் வியாபாரம். அதற்காகத்தான் இந்த பாடல்களும் ஆடல்களும் அதன் தொடர்பாக ஏற்படக்கூடிய சர்ச்சைகளும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இல்லையா? இல்லைங்க, பாடல்களோ ஆடல்களோ இந்தியாவுக்கு புதியது அல்ல. எங்களுடைய ஆதீனத்தின் குரு மூலவரான ஞானசம்பந்தர் சொல்றார், ஆடிப்பாடி அண்ணாமலை கை தொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே. அவர் தனிப்பட்ட முறையில் ஆட சொன்னார், குரூப் ஆடும் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், நாங்களே இங்க யாரும் குரூப் ஆடுறது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதுரை ஆதீனத்தில் யாரும் ஆடுறதில்லை. அங்க தியானம் இடத்துல எப்பயாவது யாராவது ஆடினாலும் குரூப்பா ஆடுறதில்ல, தனித்தனியா தான் இருக்காங்க. ஆண்கள் தனியா இருக்காங்க, பெண்கள் தனியா இருக்காங்க, நான் தனியா இருக்கேன். அதனால யாரும் குரூப் ஆடலை. இல்ல இந்த சில மீடியாவில் சொன்ன மாதிரி குத்தாட்டம்லாம் ஆடலைங்க, அது முழு போய். இது ஒரு பக்கம் போகட்டுங்க. இன்னொன்னு, நம்முடைய ஆன்மீக கருத்துக்களுக்கு உலகம் முழுக்க இருக்கிற தேவையை பற்றி உங்களுக்கு சொல்றேன். இந்த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்பிரிச்சுவலி லிவிங் பீப்புள் 100 பேர் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? இந்த வேட்கின்ஸ் மேகசின் வெளியிட்டிருக்கிற லிஸ்ட், அதை ஆழ்ந்து பார்த்தோமானால் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற இந்து குருமார்கள் 4 பேர் தான் இருக்கு. இந்தியாவில் பேஸ் இருக்கிற இந்து குருமார்கள். ஆனால் அந்த லிஸ்ட்டை படித்து பார்த்தோம்னா ஹிந்து மத கருத்துக்களை பேசுகின்ற குருமார்கள் 87 பேர் அதில் இருக்காங்க. அப்படின்னா உலகத்துல ஆன்மீகத்தை தேடுகின்ற நபர்களிலே 87% பேர் ஹிந்து ஆன்மீக கருத்துக்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான்
ஹிந்து ஆன்மீக கருத்துக்களை, நம்முடைய கர்மா தியரி, மறுஜன்மா தியரி, இதெல்லாம் வந்து நம்ம இந்து மதத்துக்கே உரிய யுனிக் கான்செப்ட்ஸுங்க. ஒரு 10 விஷயங்கள் நம்முடைய இந்து மதத்துக்கு மாத்திரமே உரிய யுனிக்கான விஷயங்கள். என்னன்னா மறுஜன்ம பற்றிய நம்பிக்கையும், அதை பற்றிய அனுபவங்களும், அதை பற்றிய சாஸ்திரங்களும். அடுத்தது இறைவனின் வடிவத்திலே வழிபடுதல். ஒரு திருமேனியிலே, ஒரு விக்கிரகத்திலே, அர்ச்சாவதார ஸ்வரூபமாக ஒரு கல்லினால் செய்யப்பட்ட திருமேனியிலோ அல்லது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட திருமேனியிலே வழிபடுதல். இது நம்ம இந்து மதத்துக்கே உரிய மிகச்சிறப்பான ஒரு கொள்கை. அப்புறம் இறைவன் ஞான அனுபூதியை அளித்து மனிதர்கள் மூலமாகவும் வெளிப்பட்டு மக்களுக்கு அருள் செய்கிறான். இது வந்து நம்முடைய இந்து மதத்துடைய யுனிக்கான கான்ட்ரிபியூஷன். அதுக்கடுத்து மரணத்தை பற்றிய ரகசியங்கள், மரணத்தை பற்றிய சத்தியங்கள், இது நம்ம இந்து மதத்துக்கே ஒரு யுனிக்கான கான்ட்ரிபியூஷன். அடுத்து சொர்க்க நரகத்துக்கு அப்பாற்பட்டு ஜீவன் முக்தி, முழுமையான இறைத்தன்மையோடு ஒன்றி விடுதல் அப்படிங்கிறது நம்முடைய இந்து மதத்துக்கே உரிய ஒரு யுனிக் கான்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி 10 முக்கியமான இந்து மதத்தினுடைய யுனிக்கான கான்செப்ட்ஸ். அந்த கான்செப்ட்ஸை டீச் பண்றவங்க 87 பேர் இதில் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகம் முழுக்க ஆன்மீக தேடுதலை மேற்கொள்ளுகின்ற எல்லோருமே அதிலே 87% பேர் இந்து கருத்துக்களைத்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால்தான் இந்து கருத்துக்களை பேசுகின்ற 87 பேர் அந்த 100 பேர்ல லிஸ்ட்ல இருக்காங்க. அப்படின்னும் பொழுது நம்முடைய இந்திய பாரம்பரியம், இந்து கருத்துக்கள் உலகம் முழுவதும் சென்று இந்து குருமார்களால் இந்தியாவுக்கு பெருமைதான் வந்திருக்கிறதே தவிர சிறுமை வரவில்லை. நாம் நம்ம வீட்டுக்குள்ள நாம உலகத்துக்கு சொல்கின்ற, உலகத்திலே பெருமையா பேசப்படுறது தெரியாம இன்டர்னலா நம்மள நாமளே குதர்க்கமாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம். அதாவது பிரிட்டிஷ் நமக்குள்ள ஒரு பெரிய கில்ட்டை போட்டாங்க, நாம வந்து எதற்கும் உருப்படாதவர்கள். அந்த குற்ற உணர்ச்சியை உள்ளே வாங்கி கொண்டு கருப்பு பிரிட்டிஷார்களாக இருந்து கொண்டிருக்கின்ற, நமக்குள் இருந்து கொண்டிருக்கின்ற சில பேர் தான் மீண்டும் மீண்டும் நம்முடைய பாரம்பரியத்தின் மீது தன்னம்பிக்கையும் சுயநம்பிக்கையும் இல்லாமல் நம்மை நாமே அவதூறு செய்து கொண்டு நம்முடைய குருமார்களை நாமே பழித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர உலக அரங்கிலே இந்தியாவினுடைய ஆன்மீக குருமார்களைப் போல இந்தியாவிற்கு பெருமை கொண்டு வருகின்ற நபர்கள் பாகம் வேறு ஒன்றுமே இல்லை. பக்தி இயக்கத்தின் மூலியமா நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியும். நாயகா நாயகி பாவம் கட்டாயமாக தேவை. அது மூலியமா பக்தி வெளிப்படுகிறது. ஆனால் இதுவே மாஸ் ஹிஸ்டீரியாவாக மாறப்படுது. நாயகா நாயகன் நாயகி பாவத்தை நான் எப்பொழுதும் ப்ரமோட் பண்ணதே இல்லை. அந்த பாவத்திலே பல்வேறு விதமான சங்கடங்கள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் அந்த பாவத்தை நான் எப்பவும் ப்ரமோட் பண்ணதே இல்லை. நான் இறைவனை தாயாகவும் தந்தையாகவும் பார்ப்பதை மட்டும்தான் நானும் அப்படிதான் பார்க்கிறேன். அந்த மாதிரி பார்க்க சொல்லி தான் மற்றவங்களுக்கும் போதனைகள் செய்யறேன். நீட்டலும் மழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து அப்படிங்கிறது வள்ளுவர் வாதம். ஆனால் நீங்க பல நேரங்களில் பல ரூபங்களில் காட்டினீங்க. அதற்கான காரணம் ஒண்ணுங்க, இந்த பல நேரங்கள் பல ரூபங்கள் அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே பாவம்னு ஒன்று இருக்கு இந்து மதத்தில். அந்த ஒவ்வொரு இறைவனுடைய தியானத்திற்குள் நுழையும் பொழுதும், சிவனை தியானிக்கும் பொழுது சிவனுடைய ருத்ராட்சத்தையும் திருநீரையும் அணிந்து கொள்வது, விஷ்ணுவை தியானிக்கும் பொழுது விஷ்ணுவினுடைய திருமண்ணையும் துளசியையும் அணிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமான பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் தியான பீடத்தில் அத்துணை பாவங்களையும் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், சிவனையும் விஷ்ணுவையும் எல்லாரையும். அதனால அத்துணை விஷயங்களையும் உடைகளையோ அல்லது அந்த மணிகளையோ உபயோகிப்பது வழக்கமாக இருந்தது. இப்போ மதுரை ஆதீனத்தின் பொறுப்பெடுத்த பிறகு நான் இந்த மதுரை ஆதீனத்தின் உடையையும் ருத்ராட்சமே அந்த சம்பிரதாயங்களை மட்டும்தான் உபயோகிக்கின்றேன், வேற எதையும் உபயோகிக்கல. இவர்கள் சில பேர் சொல்றாங்க முடியை எடுக்கல அப்படின்னு. நான் கேட்கறதுங்க, பல படாதிபதிகள் பல பீடாதிபதிகள் முடியெடுக்காமல் இருக்கின்றார்கள். நீங்க பார்க்கலாம், விமர்சனம் பண்றவங்களே பார்த்தீங்கன்னா பெரிய சடையோடு இருக்கிறத பார்க்கலாம். அதனால ஒரு யோகிக்கு தனக்கு முடி வைத்திருக்கலாமா வேண்டாமா என்கின்ற அளவிற்காவது அவரை கவனித்துக் கொள்ளுகின்ற நிம்மதியும் தெளிவும் இருக்கும் நாம நம்பித்தான் ஆகணும் இல்லையா? அதனால ஒரு முடி சார்ந்த இந்து மதத்தில் இவ்வளவு பிரச்சனைங்க இருக்கும்போது ஒரு முடிக்காக பிரச்சனை போய் ஒரு பிரச்சனை. சமீப காலத்துல மதுரையை சுற்றி அடிக்கக்கூடிய புயல், நீங்க இருக்கக்கூடிய மதுரையை சுற்றி அடிக்கக்கூடிய புயல், ஆதீனத்துக்குள்
புலித்தோல் இருந்ததாகவும் யானை தந்தங்கள் இருந்ததாகவும் புலித்தோலை விரித்து அதில் நீங்கள் யானை தந்தத்தை தலகணையாக படுத்து வைத்து படுத்திருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு. இதை பற்றி என்ன சொல்றீங்க? ஒரு விஷயங்க, அந்த குற்றச்சாட்டை, அந்த பொய் புகாரை போலீஸுக்கு அளித்தவர் சோலைக்கண்ணன்ற ஒரு நபர். மே மாதம் 12ஆம் தேதி அவர் இங்கு வந்ததாகவும் ரஞ்சிதா இங்கு இருந்ததாகவும் அவருக்கு ஏதோ பானம் கொடுக்கப்பட்டதாகவும் இங்கு நான் ஒரு கட்டில்ல அவர் என்னென்னவோ விளக்குறாரு. இந்த மாதிரி புலித்தோல் விரிக்கப்பட்டிருந்தது, யானை தந்தம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததுலாம் சொல்றாரு. இதுல முதல் விஷயம், மே மாதம் 12ஆம் தேதி அவர் ரஞ்சிதா இங்கு வரவில்லை. எந்த காலத்திலும் இங்கு புலித்தோலோ யானை தந்தமோ இருந்ததில்லை. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மே 12ஆம் தேதி அந்த பொய் புகார் கொடுத்த சோலைக்கண்ணனே ஆதீனத்திற்குள் வரவில்லை. மே 12ஆம் தேதி நடந்த தியான சத் சங்கத்தினுடைய மொத்த வீடியோவும் போட்டோகிராஃப்ஸும் ஏற்கனவே காவல்துறைக்கு அளிக்கப்பட்டு விட்டது. அதனால இது முழுக்க முழுக்க ஆதாரமில்லாத பொய். சுயத்தை தேடி ஞானத்தை பெற்று உன்னத நிலையை அடைந்திருக்கு. இது எல்லாம் தேவையா? சாதாரணமா ஒருத்தருக்கு பரோபகாரம் பண்ணாலே போதும் இல்லையா? எதற்கு இந்த சாதகம்? எதற்கு இந்த சாதனையை நோக்கி இந்த ஓட்டம்? ரெண்டு விஷயங்க. சாதனையை நோக்கிய ஓட்டம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில 22 வயசுலேயே முடிஞ்சிருச்சு. நான் சாதிக்க வேண்டியதை சாதித்து முடித்து விட்டேன். அதுக்கு பிறகு நான் செய்யறது எல்லாமே இந்த பரோபகாரம்னு சொல்லுகின்ற இந்த நடவடிக்கைகள் மட்டும்தான், சமூக சேவைகள் மட்டும்தான் நடக்குது. இந்த சமூக சேவைகள் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல நடக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி கண்ணில் படுது. அதுதான் உண்மையே தவிர மற்றபடி திருமூலர் சொன்ன யாவருக்குமா ஒரு பசுவுக்கு ஒரு பரிச்சிலை, ஒரு சிவலிங்கத்துக்கு ஒரு இலை பூஜை, வருகிறவர்களுக்கு ஒரு கைப்பிடி அன்னம், வருகிறவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, இந்த 4 தான் திருமூலர் சொல்றார். அந்த 4ஐ தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். வருகிறவர்கள் நீ நல்லா இருப்பீங்கப்பா, நோய் சரியாயிடும் ஒரு நல்ல வார்த்தை. காலையில் சிவலிங்கத்துக்கு ஆதீனத்தினுடைய பூஜா மூர்த்தியான சொக்கநாதருக்கு, மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஒரு பூஜை, வருகிற மக்களுக்கெல்லாம் அன்னதானம், ஒரு கோசாலை நடத்தி அந்த வருகின்ற ஆவினங்களுக்கு நல்ல உதவியை செய்து அவர்களை உயிரோடு வைத்திருப்பது, இதைத்தான் செய்கின்றோம். லார்ஜ் ஸ்கேல்ல நடக்கிறதுனால இது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தெரியும். அவ்வளவுதான். சொக்கநாதர்னு சொன்னதுனால அது தொடர்பாக ஒரு கேள்வி. நீங்கள் முற்றும் துறந்தவர், நீங்கள் இருப்பதே அடுத்தவருக்கு பரஸ்பரம் உதவி செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு. மீனாட்சி அம்மன் கோயில் உங்களுக்கு மாலை போட்டால் என்ன, போடாவிட்டால் என்ன? மீனாட்சி அம்மன் கோயில் மாலை வேண்டும் என்று நான் கேட்கவே இல்லை. மாலை வேண்டும் என்று நான் கேட்கவே இல்லை. மாலை நான் விரும்புவனும் அல்ல. ஆனா ஆதீனத்தினுடைய பீடாதிபதி அர்த்த மண்டபம் வரைக்கும் சென்று மீனாட்சியை தரிசிப்பதற்கான உரிமை இருக்கின்றது. அந்த அருகில் சென்று மீனாட்சியை பார்க்கின்ற அந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. அருகில் சென்று மீனாட்சியை தரிசிப்பது உரிமை மட்டுமல்ல, ஒரு பெரிய ஆனந்தம். தாய்க்கும் மகனுக்கும் உரிமை, இது ஒரு ஆனந்தம். அதனால அதை நான் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லையே தவிர இப்பொழுதும் சொல்லுகின்றேன், மீடியா முன்னாடி சொல்றேன், நீங்க ஒரு இன்டர்நேஷனல் மீடியா, உங்க முன்னாடி சொல்றேன், மீனாட்சி ஆலயத்திலிருந்து எனக்கு ஒரு நாளும் ஒரு மாலையும் போட வேண்டாம், எனக்கு மாலை வேண்டியதில்லை. அந்த எங்களுடைய பாரம்பரிய உரிமையான அர்த்த மண்டபத்திற்கு அருகில் வரை சென்று அன்னையை அருகில் நின்று தரிசிக்கின்ற அந்த பாரம்பரியத்தை மட்டும் என்னை அனுமதித்தால் போதுமானது. மற்றபடி மாலை வேண்டாம், பரிவட்டம் வேண்டாம், வேறு எந்த மரியாதையும் வேண்டாம். நின்று வழிபடுகின்ற அந்த உரிமையை தடுக்காமல் இருந்தால் போதுமானது. அவ்வளவுதான். நித்யானந்தர் இளைஞர், அதோடு மட்டுமல்லாமல் குறுகிய காலத்தில் அதிக புகழும் பெருமையும் பெற்றவர். அதனால் புகழ்ச்சியின் உச்சத்தையும் நிகழ்ச்சியின் அதனால் தான் சர்ச்சைக்குள் சேர்ந்து கொள்கிறாரா ஒன்று, இல்லை சாமியார்களாக இருப்பவர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே சர்ச்சைக்கான காரணம். சாமியார்களாக இருப்பவர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடாது, அது ஒரு கருத்து. இன்னொன்னு, பிராமணர் அல்லாதவர் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்வது அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, தமிழராக இருப்பவர் கர்நாடகாவில் அமர்ந்து செய்வது அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி என்னை அவர்களுடைய பாகம்னு நினைக்காத பல்வேறு குழுக்கள் ஒன்னா சேர்ந்து கிரியேட் பண்ற சர்ச்சைன்ற சூழல் தான் என்னை சுத்தி இருக்கிறதுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இது ஆனா இவைகள் எல்லாருக்குமே
நான் எதிரி அல்ல நண்பன்தான் என்று புரிய வைத்து அவர்களையும் நண்பர்களாக கூடிய விரைவில் மாற்றிக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து பேசியதுக்கு ரொம்ப நன்றி. முடிக்கும் முன்பு முத்தாய்ப்பாக மக்களுக்கு சொல்ல விரும்புவது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் யாரை பற்றி ஒரு கருத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றாலும் நேரடியாக அனுபவித்து ஆராய்ந்து பிறகு அவரை பற்றிய கருத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். போலித்தனமாக சுய விருப்பு வெறுப்புகளுக்காக சிலர் பரப்புகின்ற வதந்திகளையும் குற்றச்சாட்டுகளையும் வைத்து உங்கள் வாழ்க்கையில் சில நபர்களின் மீது எந்த கருத்தையும் உருவாக்காதீர்கள். உங்களுடைய பலவீனமான சொல்வதையெல்லாம் நம்புவது, கேட்பதையெல்லாம் நம்புவது என்கின்ற உங்களுடைய பலவீனத்தை பல பேரும் உபயோகப்படுத்தி பலவிதமான அவதூறுகளையும் தவறுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நேரடியாக ஆராய்ந்து அனுபவித்து மட்டும் முடிவுக்கு வருமாறு உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன்.